இன்னும் இதுடா அவுட் அதுடா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு இருந்தா எங்களுக்கு கிடையாது. பண்ற காமெடியும் நல்லா இல்ல, நீங்க செய்ய போற செயலும் நல்லா இல்ல. உங்களுக்கு இருந்தால் மீறப்படும், எங்களுக்கு இருந்தால் மீறப்படாது. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? செம்மையா உடம்பு ஏத்தி இருக்குல்ல கண்டெல்லாம் போட்டு. அடுத்து என்ன வருவேன் தெரிஞ்சிச்சு. ஆம்பளை பைசன் பொம்பளை பைசன் வருவேன். அதானே அடுத்து என்ன? ஆமா அங்க வா. ஓ புஷ்டாண்டா வாங்கிட்டு புஷ்டாண்டா. ஆக்சுவலா இங்க இருந்து உங்களுக்கு அந்த போர்டு தெரியும் நினைக்கிறேன். மோயர் பாயிண்டின் மோயர் பாயிண்ட் வாஸ் early known as a 4-mile road. அதான் 4 மைல் தூரத்துல அந்த ரோடு named as after St. Thomas Moyer. Sir Thomas Moyer who constructed the road in 1929. The place offers amazing views of. ஏன்னா தமிழ்ல இருக்கேப்பா. தமிழ் எனக்கு படிக்க வராதுப்பா. இங்கிலீஷ் ஒரு ஃப்ளோல படிச்சேன். அது மாதிரி தமிழ்ல எங்கப்பா இருக்க? அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது. அதை ஒரு சிரிச்சுக்கணும். நான் தமிழ் படிக்கும் மோயர் பாயிண்ட் முன்பு போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பிடிக்கலாம். மோயர் பாயிண்ட் முன்பு போட்டோ எடுக்க கூடாது. சொல்லு. ஆனா கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்து சொல்லு. 4 மைல் ரோடு என்று அழைக்கப்பட்டது. 1929ஆம் ஆண்டு சொல்லு. கோசன் சாலை அமைத்த சார் தாமஸ் சார் இங்க வாங்க சார். மோயரின் நினைவாக இந்த இடம் படிச்சுட்டே இரு, நாங்க வந்துடுறோம். பள்ளத்தாக்குகளில் அற்புதமான காட்சி. ஆக்சுவலா அந்த ரோடு என்னன்னா அந்த மோயன்ற வருது. இங்க இருந்து கிட்டத்தட்ட 3 கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ரோட போட்டிருக்காங்க. இந்த ரோடு போற வழி ஃபுல்லாவே இந்த மாதிரி காடு மலை அந்த மாதிரி இயற்கையாவே இருக்கும். நிறைய வியூ பாயிண்ட் நிறைய இருக்கு. அது வந்து சில இல்லீகலான விஷயத்துக்காக யூஸ் பண்றதுனால அந்த ரோட இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க இங்க. ஆனா அது மட்டும் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பிளஸ் எல்லாருக்குமே. ஏன்னா இங்க இருந்து 25 கிலோமீட்டர்ல நீங்க மூணார் போயிடலாம். இல்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. ஆக்சுவலா இந்த வியூ பாயிண்ட் நீங்க எந்த மலையில இருந்து பார்த்தாலுமே தெரியுது. வெயிலும் அடிக்குது. சூரியன் ரொம்ப கிட்ட தெரியுதுடா எனக்கு. அவ்வளவு கிட்ட இருக்கும் நம்ம. ஆனா பாரு என்ன வெயில் அடிச்சாலும் சில்லுன்னு இருக்கு பாரு. தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கு என்னதான் வெயில் அடிச்சாலும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்தீங்கன்னா அடுத்த அண்ணா ஒரு ஃபுட் ஸ்பாட் ஒன்று, ஃபேமஸான ஃபுட் ஸ்பாட் ஒன்று சொல்லியிருக்காரு. போலாம். போமே மேல போமே. வீடியோ ஆனதாண்டா இருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. எங்ககிட்ட ட்ரோன் கிரீன் எதுவுமே இல்லை. ட்ரோனா? என்ன ட்ரோனு? ட்ரோன்ல எதுவுமே இல்லை. பறக்க விடுறதுக்கு எங்ககிட்ட இருக்கிறத வச்சு உங்களுக்கு வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்றோம். உன் போட்டோ எடுக்கவே இல்லையாண்டா? போட்டோவே எடுக்கலடா. வீடியோ வேணா எடுப்பேன். நீ எல்லாத்துக்கும் போடா. விருப்பாங்கடா. போட்டோ எடுத்துட்டு அனுப்ப மாட்டேன். பாலாஜி மேல இருந்து 5-6 போட்டோ எடுத்தேன். எந்த போட்டோவும் இது இல்லை. அதெல்லாம் இல்லைன்னா சரி என்ன சொன்னேன். சரி அவங்க போட்டோகிராஃபர் வந்து எடுக்கணும். யாராவது எடுத்துக்கிறாங்க கோச்சிட்டு இருக்கா. அதுக்கு மூஞ்சி தூக்கி தெளிவா சொல்லிட்டேன். கொஞ்சம் சரியாயிடும். கொஞ்சம் ட்ராக் பண்றா. அப்பதான் பேக்ரவுண்ட் எப்பறம் மழை கூட தெரியல. வெறும் வெள்ளையா இருக்குது. போற இடத்துல நிறைய ஸ்பாட் இருக்கு. போலாம். குணா கே வந்த போது போட்டோ தள்ளி இந்த வாட்டி போட்டோ எடுத்தாங்க. எதுக்குதான் உங்க கூட வந்தது? அந்த ஒரு குணா கேவுக்கு அதான் கூட வந்த என்னடா
நம்மளோட இத்தனை வருஷம் நட்பு அவ்வளவுதானாடா. என்னடா பாலாஜி இப்படி பேசுறியடா, மனசே கஷ்டமா இருக்குடா எனக்கு. பாலாஜி பாலாஜி மூஞ்ச சீக்காரா பாபே, ஒருத்த கஷ்டத்துல இருக்கும்போது சீக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? யார் என்னடா அது அவங்களே கேளு, அவங்களே கேக்குற, அவங்களே கேளு போய். என்னடா போட்டோ தெரியலையடா? இல்லடா இங்க லாங்ல இருந்து கூப்பிட்டா கேட்காதுல, அதில் விட்டுருவாங்க. சும்மா அவனாச்சும் கேட்டான் அப்படின்னு சொல்லுவான்ல, அப்புறமா சும்மா சொல்லுவான்ல, ஓமாச்சும் ஆறுதல் கேட்டானா நீங்களா என்னடா பண்ணீங்க அப்படின்னு. பாலாஜி பாலாஜி ஓம் கூப்பிடுறான்டா உன்ன, ஓம் கூப்பிடுறான். வச்சாடா ஆப்பு. அதான் ஓம் பாலாஜி ஏதோ பேசணும்னா பாலாஜி அதை தவிர்த்துட்டான். உங்களுக்கு குரம் கூட விட்டு வைக்க மாட்டேன். டேய் பயம் புத்தாரா, டேய் தேவையில்லாம் வேலை பாக்குற. உன் மேல கார் உன்னை இதுக்கப்புறம் அவர் கார்ல ஒண்ணு ஏத்த மாட்டாரு, உன் மேலதான் காரே ஏத்துவாரு. நான் அடியாவும் விட மாட்டேன் அவருக்கு. நீங்க என்ன இருக்கு என்ன பிடிக்கான்னு காட்டுவோம். தப்பா போச்சு, அடி வாங்காத. இந்த இது என்ன, அது டொராடோ எல்டராடோ அப்படிதான் தங்க சுரங்கம். அதான்டா அடுத்த வாட்டி உன்னை கார்ல ஏத்துற மாதிரி பிளான் இல்ல, காரே ஊ மேல ஏத்துறதுதான் பிளான். வா.